கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 41ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. ஒரு மனுஷன் 24 மணி நேரம் உண்மையா வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா, கர்த்தர் நம்மளை தாங்கிட்டு இருப்பார். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. அந்த ஒரு வசனத்தை, அந்த ஒரு லைனை நீங்க திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல நம்மள்ட்ட ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கா? அதை நம்ம முதல்ல சிந்தித்து பார்க்க முடியும். ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருந்தால் அதை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல கெட்டு போற காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு மனுஷன் தூங்கி எந்திரிச்ச உடனே தேவனை தேடியாச்சு அப்படின்னா அந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஜெபிக்காமல், தேவனை தேடாமல், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பலவிதமான உபத்திரங்கள், பலவிதமான பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்றாங்க. அப்ப நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. ஒரு மனுஷன் உத்தமம் வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே அவனுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பொய்யான காரியங்கள் இருக்காது, தேவையில்லாத உலக காரியங்கள் இருக்காது. ஒரு உலக மயக்கத்துல போய் சிக்கிக் கொள்ள மாட்டாங்க, தேவையில்லாத நபர்கிட்ட போய் பேச மாட்டாங்க. ஏன்னா உத்தமமா வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஒரு மனுஷன் உண்மையா வாழணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னாலே பொய் பேசுற ஜனங்கள்கிட்ட நிக்க மாட்டாங்க, பொய்யா வாழ்ற ஜனங்கள்கிட்ட பழக மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துல நிக்க மாட்டாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள்லாம் இருக்கு எல்லாருக்கும். நம்ம எந்த அளவுக்கு உண்மையா வாழ்றோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். உண்மை உள்ள ஜனம்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீ நிறைய குடும்பத்துல வாயை திறந்தாலும் உண்மை இல்லப்பா, அது ஒரு வேதனையான காரியம். உண்மையில எது வேதனை அப்படின்னா, ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையிலே ஒரு வேதனையான காரியம். ஒரு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல முதல்ல உண்மையா இருந்து பார்ப்போமே. அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு மனுஷன் தூங்கி எழுந்திரிச்சு, நான் இன்னைக்கு உண்மையா இருப்பேன்ப்பா, என்னை ஆசீர்வதிங்களேன், என்னை தாங்குங்கப்பா, நான் அந்த உலகத்துல போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பல மெத்தட்ல நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு மனுஷன் காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, அந்த வசனத்தை கேட்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணும், அப்ப நம்மளும் இப்படி ஜெபிக்கலாமே. அந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். இந்த ஜெபிக்கிற ஒரு ஆசை எனக்கு வரணும். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எப்படி தெரியுமா? வசனத்தை வாசித்து யோசித்து பார்ப்பேன், இந்த வசனத்துக்கு என் வாழ்க்கை நான் இன்னும் கீழ்ப்படியிலையே, என்கிட்ட இன்னும் குறை இருக்கு, என்னை மன்னிப்பீங்களா, நான் இந்த வசனம் இன்னும் கீழ்ப்படியிலப்பா. அப்படியே நேரா சரண்டர் ஆயிடுவோம். அவ்வளவுதான். அதனால காலவேளையில கர்த்தரோடு நெருங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கும் போது என்னோட சமூகத்துல அர்ப்பணிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பேர் தான் மெடிடேஷன். வேக வேகமா வசனத்தை வாசிச்சுட்டு போயாச்சு அப்படின்னா நமக்கு புரியாது. நம்ம அப்படியே ஒரு கதை மாதிரி போயிட்டு இருப்போம். நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி. 24 மணி நேரம் உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவாரு, உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருவாரு. ஒருவேளை வியாபாரம் பாக்கீங்கன்னா அந்த வியாபாரத்தை ஆசீர்வதிப்பாரு.
கம்பெனி வச்சுருக்கீங்களா, கம்பெனி ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த இடத்துல தான் சரி, அந்த பட்டணத்தில் உங்களை உயர்த்துவார். இதெல்லாம் எப்போ? உண்மை. நீ நிறையருடைய வாழ்க்கையில் உண்மையை காணப்பா. இது ஒரு வேதனையான விஷயம். ஒருவேளை அண்ணன் நான் இன்னைக்கு தான் செய்தி கேட்கேன், உண்மையாக வாழ அர்ப்பணிங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி உண்மை. அந்த உண்மை எங்கே போச்சு? நிறைய வீட்டில் காணோம். அதான் பிரச்சனை இப்போ. அதனால் காலவேளையில் இணைந்துக்கு பேச கிடையாது. நீர் என்ன உத்தமத்திலே தாங்கி. உண்மையிலே நம்ம உத்தமமாக இருக்கிறோமா நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். உத்தமமாக இருந்தாச்சு அப்படின்னா கர்த்தர் உங்களை தாங்கிட்டு இருப்பார். என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். ஒரு மனுஷன் உண்மையா இருந்தா என்றென்றைக்கும் நம்ம அவருடைய சமூகத்தில் இருப்போம். அந்த நம்பிக்கை நமக்கே வந்துடும். நான் சர்ச்சில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா வேலை பார்ப்பேன். ரொம்ப ஆசையாக வேலை பார்ப்பேன். எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்சது சர்ச்சில் வேலை பார்க்க. காலையிலேருந்து ராத்திரி வரைய வேக வேகமாக ஓடுவேன். ஏன் ஓடுறேன்னு சொல்லி இப்போ வரையும் எனக்கு தெரியாது. ஆனால் வேக வேகமாக செய்வேன், உத்தமமாக செய்வேன், ஆசையாக செய்வேன். எனக்கு எப்படிலாம் தெரியுதோ அப்படிலாம் ஆசையாக செய்வேன். கர்த்தர் இன்னைக்கு பார்த்தா தேசத்துக்குள்ளே சுவிசேஷ அறிவிக்க, சத்தியத்தை சொல்ல கிருபை பண்ணியிருக்காரு. என்ன காரணம்? கிருபை தந்தார். என்ன காரணம்? செய்கிறதுல கொஞ்சோண்டு உண்மையாக இருக்கணும்ல. 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு எப்படிலாம் தெரியுதோ அப்படியே தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிச்சேன். அப்போ அந்த காரியத்தில் என்ன உண்மை இல்லைப்பா, நான் இன்னும் உண்மையா இல்லைப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு உண்மையாக வாழ்கிற கொஞ்சம் கிருபை தாங்கப்பா, வாழ்கிற காலத்தில் கொஞ்சம் உண்மையாக வாழ கிருபை தாங்கப்பா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வழியில் ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவன் சத்தியத்தில் நடக்கணும். சும்மா சத்தியத்தில் நடக்க முடியாது. இஷ்டம் போல வாழ்ந்த சத்தியத்தில் நடக்க முடியாது. துன்மார்க்கமாக வாழ்ந்த சத்தியத்தில் நடக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டா சத்தியத்தில் நடக்க முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எப்படினாலும் வாழலாம்னு சொல்லிட்டு இஷ்டம் போல ஒரு பக்கம் கள்ள உபதேசம், இஷ்டம் போல போதிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் இருக்கணும் அப்படின்னா அவர் பேரு சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துவார், நம்மளுக்கு போதிப்பார், நமக்கு நினைப்பூட்டுவார். எவ்வளவு கிருபை! இதெல்லாம் எப்ப நடக்கும்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிச்சா மட்டும்தான் அந்த கிருபை. ஏன்னா சில குடும்பத்திலே பல வருஷமா நான் சர்ச்சுக்கு போறேன் பிரதர். சரி, இன்னைக்கு தேதியில நம்ம எப்படி இருக்கோம் அதுதான் முக்கியம். 40 வருஷமா போறேன், சரி 50 வருஷமா போறேன், சரி இன்னைக்கு தேதியில நான் எப்படி இருக்கேன்? சில குடும்பத்தில் தலையை குனிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா மனசாட்சியே குத்தும். இருதயம் பார்த்தா கடினமா இருக்கும், கல்லா இருக்கும், முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசிட்டு இருப்பாங்க. எத்தனை காரியம் இருக்கு. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். நம்ம உண்மையா இருக்க 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 நம்ம குடும்ப ஆசீர்வாதம். கணவன் மனைவிக்குள்ள உண்மையா இருங்க, பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருங்க, வேலை செய்கிற இடத்துல எஜமானுக்கு உண்மையா இருங்க, வியாபார ஸ்தலத்தில் உண்மையா வியாபாரம் பாருங்க, 24 மணி நேரம் வாழ்க்கையில பொய் பேசாம உண்மையா இருங்க, தேவனுக்கு முன்பா உண்மையா இருங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, நம்மளை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ உண்மையா இருக்க உண்மையா இருக்க உண்மையா இருக்க நமக்கே ஒரு இதயத்தில் ஒரு திருப்தி வந்துடும். நான் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருப்பேங்கப்பா, மனுஷனுக்கு முன்பாக இல்லை, நான் தேவன் முன்பாக. தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு. நான் பரலோகத்துக்கு போகணும், எனக்கு பரலோகம் வேணும், அவ்வளோதான் கான்செப்ட். தேவன் அருளி அப்போ மினிஷனுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா பரலோகத்துக்கு போகணும், செத்தா பரலோகத்தில் நிற்கணும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் 1000 கோடி இருந்தாலும் சரி, செத்து போனதுக்கப்புறம் மண் அள்ளி போட்டு உள்ள மூடிடுதாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, லைஃப் முடிஞ்சு போச்சு, பணம்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உயிரோடு இருக்கிற நாட்களில் நன்மை செய்யலாம், நற்கிரை செய்யலாம், தான தர்மம் பண்ணலாம், ஏழை எளியஜனங்களுக்கு உதவி செய்யலாம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அந்நியனுக்கு,
நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா என் இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கா? அவர் பார்த்துட்டு இருக்காருல்ல. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தால் இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளும் ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு காலவேளையில இந்த ஒரு வசனம் மட்டும் தான் நம்ம தியானிக்க போயிடும். நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கட்டும். கர்த்தரை தொட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம கூட இருந்த ஆசீர்வாதம். நம்ம அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தா ஆசீர்வாதம். 24 மணி நேரம் வாழ்க்கை உண்மையா இருந்தா ஆசீர்வாதம். அப்படி நம்ம வாழ்க்கை ஒரு தீர்மானம் எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு உண்மையா நீங்க முயற்சி எடுத்தால் கண்டிப்பா 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை மீட்டு எடுக்கிறீங்கப்பா, எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா, கிருபை தரீங்கப்பா, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை உயிர் பிச்சை போட்டிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீங்க, அதுக்காக நன்றிப்பா. எத்தனையோ ஒரு கிளாஸ் லாக்கி எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டுருங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பரிசுத்தனால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகள்லாம் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்கள் நிரப்புங்க, கிருபையின் வரங்கள் நிரப்புங்க, ஞான வரங்கள் நிரப்புங்க, தீர்க்கதரிசன வரங்கள் நிரப்புங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவு சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகள் நிரம்பி வெளியிட்டுப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த தேசத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியார் இறக்கி வரணும்ப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. எல்லா தடைகளும் விலகி போட்டு ராஜா. சத்துருக்கள் மேல அபிஷேகத்துல நிரப்புங்க, நிரம்பி வெளியில பாத்திரமா மாறட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்தி விடுவோம். சில குடும்பத்துல காலவில் இணைந்திருக்காங்க, புதுசா இணைந்திருக்காங்க, அவங்களுடைய இருதயத்தினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். எப்பொழுதும் சந்தோஷமா கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திர செலுத்த கிருபை தாங்கப்பா. தீமை சகிக்க கிருபை தாங்கப்பா. தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. காலவேளையில இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. பழனிகளை திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிச்சிருக்காங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் டெலிவரி போறாங்களோ கர்த்தர் கூட நார்மல் டெலிவரி. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, எல்லா வாசல் திறந்து விடுங்க. ரட்சிக்கப்படணும், கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் எந்தெந்த இடத்துல அப்பா மழை பெய்து எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வாதமா மாறட்டும், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை மாறட்டும். பரிசுத்த ஆவியான நம்ம பிள்ளைகள் வழி நடத்துங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை நீக்கி ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளே கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் தேவைகளை சந்திச்சிருங்க. வெளியில புறப்படுறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ள வேலை பார்க்காங்க, எல்லாருமே கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். கர்த்தர் கூட இருங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் சுகம் தரணும், கர்த்தர் பலன் தரணும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். யாரெல்லாம் இணைந்து பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசை கட்டடுங்க. பலவீனத்தை நீக்கி சுகத்தை அப்பா சுகம் தந்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்திலே
பலவிதமான நோயில கஷ்டப்படுறாங்கப்பா. எந்த பலவீனம் வந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி, உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த கிருபை தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம் தேவன் அருளிய மினிஷன்ல உடைய பாதத்தில் அப்படிங்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா அதிருப்தியா கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அண்ணனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். 9363041881 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.